பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு வேத பகுதி முழுவதிலும் இருந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இரு விடைகள் வரும் வினாக்கள் மொத்தம் 35 கேட்கப்பட்டுள்ளன. வாங்க இதற்கான விடைகள் தெரியுதா என்று பார்க்கலாம். கேள்வி எண் 1. எவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்தனர்? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள் மற்றும் இயேசுவின் சீஷர்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கேள்வி எண் 2. சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டவர்கள் யார்? சாஸ்திரிகள் மற்றும் யோசேப்பு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 22 வசனங்கள். கேள்வி எண் 3. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்த இருவர் யார்? யோவான் ஸ்நானன், இயேசு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 4. விரியன் பாம்பு குட்டிகளே என்ற வார்த்தையை பயன்படுத்திய இருவர் யார்? யோவான் ஸ்நானன், இயேசு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 5. விரியன் பாம்பு குட்டிகளே என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர்கள் யார்? பரிசேயர், சதுசேயர் மற்றும் வேதபாரகர். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 6. இயேசு யாரிடம் இடங்கொடு என்றும் எவர்களிடம் இடங்கொடுங்கள் என்றும் கூறினார்? யோவான் ஸ்நானனிடம் இடங்கொடு என்றும் சீஷர்களிடம் இடங்கொடுங்கள் என்றும் இயேசு கூறினார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 7. இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர்கள் யார்? தேவதூதர்கள் மற்றும் பேதுருவின் மாமி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 8. எவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள்? திரளான ஜனங்கள், இயேசுவின் சீஷர்கள், 2 குருடர். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 9. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பிரசங்கித்தவர்கள் யார்? யோவான் ஸ்நானன் மற்றும் இயேசு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 10. மிகவும் ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள் மற்றும் பிலாத்து. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 11. நான் பாத்திரன் அல்ல என்று கூறிய இருவர் யார்? யோவான் ஸ்நானன் மற்றும் நூற்றுக்கு அதிபதி. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 12. என்னை பின்பற்றி வா என்று இயேசு எவர்கள் இருவரிடம் கூறினார்? இயேசுவின் சீஷன் ஒருவன் மற்றும் ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் ஒருவனிடம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 13. திடன் கொள் என்று இயேசு எவர்கள் இருவரிடம் கூறினார்? திமிர்வாதக்காரன் மற்றும் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 22ஆம் வசனங்கள். கேள்வி எண் 14. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று இயேசுவை கூப்பிட்டவர்கள் யார்? இயேசுவின் பின்னே சென்ற 2 குருடர், எரிகோவின் வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 15.
இயேசு எவர்களிடமெல்லாம் பயப்படாதிருங்கள் என்று கூறினார்? சீஷர்கள் மகதலேனா மரியாள் மற்றும் மற்ற மரியாள் ஆகிய ஸ்திரீகளிடம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 16. இயேசுவை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினவர்கள் யார்? பரிசேயர், பிரதான ஆசாரியர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 17. இயேசு எவர்கள் எல்லாரையும் கண்டிப்பாய் கட்டளையிட்டார்? இரண்டு குருடர் மற்றும் திரளான ஜனங்களை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 18. எவர்கள் எல்லாரும் இயேசுவிடம் அடையாளத்தை கேட்டார்கள்? வேதபாரகர், பரிசேயர், பரிசேயர் சதுசேயர், சீஷர்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 16 1ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 19. இயேசுவின் வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தவர்கள் யார்? நாசரேத்தூரார் மற்றும் பரிசேயர். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 20. இவர்களுடைய அவிசுவாசத்தினால் அற்புதம் நடைபெறவில்லை. யார் அவர்கள்? நாசரேத்தூராரின் அவிசுவாசத்தினால் இயேசு அற்புதம் செய்யவில்லை. சீஷர்களுடைய அவிசுவாசத்தினால் அவர்கள் அற்புதம் செய்ய முடியாமல் போனது. மத்தேயு 13:58, 17:20. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 21. மிகவும் துக்கம் அடைந்தவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள், ராஜாவிடம் 10,000 தாலந்து கடன் பட்டவனின் உடன் வேலைக்காரர். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 24, 31 வசனங்கள். கேள்வி எண் 22. இயேசு எவர்கள் மேல் மனதுருகினார்? திரளான ஜனங்கள் மற்றும் 2 குருடர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 23. எவர்கள் எல்லாரும் இயேசுவை பணிந்து கொண்டார்கள்? சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவை பணிந்து கொண்டனர். குஷ்டரோகி ஒருவன், தலைவன் ஒருவன், படவில் உள்ளவர்கள், கானானிய ஸ்திரீ, செபதேவின் குமாரருடைய தாய், மகதலேனா மரியாள் மற்றும் மற்ற மரியாளாகிய ஸ்திரீகள், சீஷர்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள், 28ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். கேள்வி எண் 24. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று சொல்லி இயேசுவை கூப்பிட்டவர்கள் யார்? கானானிய ஸ்திரீ, 2 குருடர். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 25. இயேசுவை சோதித்தவர்கள் யார்? பிசாசு, பரிசேயர் சதுசேயர், பரிசேயரின் சீஷர், ஏரோதியர், நியாய சாஸ்திரி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 26. யோசனை பண்ணியவர்கள் யார்? யோசேப்பு, இயேசுவின் சீஷர்கள், பரிசேயர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 16, 7, 22, 15. கேள்வி எண் 27. கடிந்து கொண்ட இருவர் யார்?
இயேசு மற்றும் பேதுரு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 28. முகங்குப்புற விழுந்தவர்கள் யார்? சீஷர்கள் மற்றும் இயேசு மத்தேயு 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 29. மிகவும் பயந்தவர்கள் யார்? சீஷர்கள், நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்தவர்களும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். கேள்வி எண் 30. இயேசுவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டவர்கள் யார்? ஒரு மனுஷன், தேசாதிபதியின் போர்ச்சேவகர். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 31. இயேசுவை பிடிக்க வகை தேடினவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், பரிசேயர். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 45 மற்றும் 46 வசனங்கள். கேள்வி எண் 32. மாயக்காரரே என்று இயேசு எவர்களையெல்லாம் அழைத்தார்? வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், பரிசேயரின் சீஷர் மற்றும் ஏரோதியரை. மத்தேயு 15:7, 16:3, 22:18. கேள்வி எண் 33. எவர்கள் எல்லாரும் இயேசுவை போதகரே என்று அழைத்தனர்? வேதபாரகன் ஒருவன், வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர், வாலிபன் ஒருவன், பரிசேயரின் சீஷர், ஏரோதியர், சதுசேயர், நியாயசாஸ்திரி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 24 மற்றும் 36 வசனங்கள். கேள்வி எண் 34. இயேசுவினிடத்தில் கூடி வந்தவர்கள் யார்? திரளான ஜனங்கள், பரிசேயர், போர்ச்சேவகரின் கூட்டம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 35. இயேசுவை வாழ்க என்று கூறியவர்கள் யார்? யூதாஸ், போர்ச்சேவகர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 49, 27, 29. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.